Jesus in Tamil. அனைவருக்கும் வணக்கம். நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு கல்விக்கண் திறந்த காமராஜர் என்ற தலைப்பில் உங்கள் முன் பேச வந்திருப்பது வளர்ந்து வரும் பேச்சாளர், இன்கிரெடிபிள் லெகசி கிரியேட்டர் லியோ ஜே ஜீசஸ் ஆஃப் 9th ஸ்டாண்டர்ட். காமராஜர் அவர்கள் 1903ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 15ஆம் தேதி விருதுநகரில் பிறந்தார். குமாரசாமி நாடாருக்கும் சிவாமி அம்மையாருக்கும் மகனாக பிறந்தார். இவரின் இயற்பெயர் காமாட்சி. இவருடன் தாயார் அன்புடன் ராஜா என்று அழைப்பாராம். இது காலப்போக்கில் காமராஜர் என்று பெயர் உருமாற்றம் செய்யப்பட்டது. இளம் வயதிலே தன் தந்தை இழந்த காரணத்தால் பள்ளி படிப்பை தொடர முடியாத நிலைமைக்கு தள்ளப்பட்டார். கற்கே நன்றே பிச்சை புயலும் கற்கே நன்றே என்று கூறியவர் ஔவையார். தான் படிக்காவிட்டாலும் பிச்சை எடுத்தால் உங்களை கல்வி பயில வைப்பேன் என்று கூறியவர் நம் பெருந்தலைவர் காமராஜர். காமராஜர் அவர்கள் 1954 முதல் 1963 வரை 9 ஆண்டுகள் தமிழக முதல்வராக பணியாற்றினார். எழுத்தறிவிற்றவன் இறைவனாவன் என்பதற்கேற்ப இலவச கல்வி, இலவச மதிய உணவு திட்டம் போன்ற பல திட்டங்களை அறிமுகப்படுத்தினார். அதனால்தான் கல்விக்கண் திறந்த காமராஜர் என்று அழைக்கப்படுகிறார். தொழில்துறை, அணைக்கட்டு, மின் திட்டங்கள் போன்ற பல திட்டங்களை அறிமுகப்படுத்தி தமிழகத்தை செழிப்பாக்கினார். இதனால் தான் காமராஜரின் ஆட்சி காலம் தமிழகத்தின் பொற்காலம் என மக்களால் அழைக்கப்படுகிறது. இவருக்கு மலர் வாடை என்றாலே அறவே பிடிக்காதாம். இதனால் தான் அவர் கழுத்தில் போட வரும் மாலைகளை தன் கையினால் வாங்கிக் கொள்வாராம். இவருடைய பல செயல்கள் மக்களை கவர்ந்தது. அதனால்தான் பெருந்தலைவர் காமராஜர் படிக்காத மேதை, கர்ம வீரர், தென்னாட்டு காந்தி என மக்களால் அழைக்கப்படுகிறார். உழைப்பால் உயர்ந்த நல்லவரையும் நாட்டிற்காக வாழ்ந்த நல்லவரையும் பற்றி உங்கள் மீன் ஒரு சில வழிகளில் கவிதை சொல்கிறேன். கடலுக்குள் ஒளிந்து கிடந்த கருப்பு தங்கம் நீர், எவருக்கும் அஞ்சாத புரட்சி சிங்கம் நீர். நீரோ படிக்காதவர் இல்லை, கல்விக்கு விழி கொடுத்து எனக்கு வழி கொடுத்து காலத்தை வென்றவர் நீர். சிலிர்க்க வைத்தது உமது தொண்டு, புகழால் வாழ்கின்ற பல்லாண்டு. இப்படிப்பட்டவருக்கு 1976ஆம் ஆண்டு உலகிலே உயரிய விருதான பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது. காமராஜர் அவர்கள் 1975ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி இவ்வுலகை விட்டு பிரிந்தார். காமராஜர் அவர்கள் அன்று நம் மண்ணை விட்டு பிரிந்தாலும் இன்று நம் ஒவ்வொருவரின் உள்ளங்களிலும் வாழ்ந்து வருகிறார். அதனால்தான் இவருடைய பிறந்தநாளான ஜூலை 15ஆம் தேதியை கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடுகிறோம் என்று கூறி என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.